தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறது. ஜூன் 10ஆம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை விடுமுறைக்கு பிறகு தற்போது ஜூன் 10ஆம் தேதி திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பு தேதி ஜூன் 10. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் தேதி என்பது ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக பள்ளி கல்வித்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஜூன் 6ஆம் தேதி கோடை விடுமுறை முடிந்து தொடர்ச்சியாக இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, அதன் தொடர்ச்சியாக பணிகளுக்கு சென்றவர்கள் மீண்டும் பணிகளுக்கு திரும்புவதற்கான தேதி என்று ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது. அன்றைய தினம் பள்ளிகளில் மாணவர்கள் சார்ந்து கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள், மாணவர்களுக்கான சீருடை, புத்தகங்கள் என அனைத்தையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று உத்தரவுகள் கொடுக்கப்பட்டு அதற்கான பொருட்கள் பள்ளிகளில் சென்று சேரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த தமிழகம் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலங்களில் தொடர்ச்சியாக நிலவக்கூடிய கடும் வெப்பநிலை காரணமாகவும் இதுவரை, அதாவது இந்த அக்னி நட்சத்திர வெயில் முடிந்ததன் பின்பாக கூட தொடர்ச்சியாக வெயில் என்பது அதிக அளவு வெப்பநிலை பதிவாகி வருகின்றது. இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதியை தள்ளி வைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது ஜூன் 6ஆம் தேதி திறக்க இருக்கக்கூடிய பள்ளிகள் ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அறிவுரை அறிவித்திருக்கின்றார். அதன்படி அதற்கான ஆயத்த வேலைகளை பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அட்டவணையின்படி, ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுகளின்படி பள்ளிகள் திறந்ததும் செய்ய வேண்டிய நடைமுறைகளை 10ஆம் தேதி முதல் மேற்கொள்ள பள்ளி ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மாவட்ட, அதே போல வட்டார அளவில் இருக்கக்கூடிய கல்வி அதிகாரிகளுக்கும் இதற்கான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஜூன் 6ஆம் தேதி திறக்க இருந்ததாக பள்ளிகள் ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதால் அதிகபட்ச வெப்பநிலை என்பது அதற்கு முன்பாக தென்மேற்கு பருவமழை அதுபோன்று பல்வேறு காரணங்களால் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுவதால் ஜூன் 10ஆம் தேதிக்கு பள்ளி திறக்கும் தேதி என்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதியாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 10 அப்படிங்கிற தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. பள்ளி திறப்புக்கு முந்தைய அந்த நடைமுறை இருக்குல்ல, வளாகத்தை சுத்தப்படுத்துதல், மாணவர்களுக்கான நோட்டு புத்தக விநியோகம், இது போன்ற நடைமுறைகள், இது தொடர்பான அறிவிப்பை எப்படி செயல்படுத்துறாங்க? நிச்சயமாக இன்றைய தினம் கூட பள்ளிகளில் இந்த மாணவர்கள் வருவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை ஒரு விரிவான ஒரு உத்தரவாக பள்ளி கல்வித்துறை என்பது கொடுத்திருக்கின்றது. மிக முக்கியமாக ஜூன் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதிக்குள்ளாக இந்த வளாகத்தை முழுமையாக சுத்தப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி பள்ளி வளாகங்களில் சுத்தம், பள்ளி வளாகத்தில் தூய்மையாக இருப்பது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு விடுதல், அதே போல கழிவு மேலாண்மை முறைகளை அறிந்து கொள்ளுதல் ஆகியவை தொடர்பாக ஆசிரியர்களுக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்கி அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் வெளியிலிருந்து ஊழியர்களை நியமித்து இந்த பணிகளை முழுமையாக மேற்கொண்டு முழுமையாக முடிக்க உத்தரவுகள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தன. அதை அனைத்து வகுப்பறைகளையும் தூய்மை செய்து கரும்பலகை வண்ணம் செய்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆசிரியர்களுடைய அறைகள், ஆய்வகம் மற்றும் வகுப்பறைகள் உள்ளிட்ட இதர அறைகளில் சேதமடைந்து இருக்கக்கூடிய பொருட்கள் மாற்றப்பட்டு புதிய பொருட்கள் வைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பள்ளி வளாகம், தலைமை ஆசிரியர் அறை என அனைத்து முழுமையாக தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய நீரோடை பகுதிகள், கிணறு இருப்பின் அதை முழுமையாக பாதுகாப்பாக மூடக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இருந்த நிலையில் அப்புறப்படுத்த வேண்டிய கட்டிடங்கள் இருப்பின் அதனை முழுமையாக அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை பொதுப்பணித்துறையுடன் இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு உத்தரவுகள் கொடுக்கப்படுகின்றன. ஜூன் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை இந்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் மாணவர்கள் நலன் சார்ந்து மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அரசுடைய நலத்திட்ட உதவிகளாக இருக்கக்கூடிய சீருடை, புத்தகங்கள், காலணிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அனைத்தையும் பள்ளிகளில் இருப்பு வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவு கொடுத்திருந்தது. தற்பொழுது பள்ளிகளுக்கு அனைத்து பொருட்களும் சென்று சேரக்கூடிய நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட முடியக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கின்றன. இந்நிலையில் தற்பொழுது இந்த பள்ளி திறப்பு என்பது தள்ளி வைக்கப்பட்டிருப்பதால் அந்த தேதியில் குறிப்பிட்ட ஆசிரியர்கள் வந்து இந்த மாணவர் சேர்க்கையையும் இதுபோன்று தள்ளி வைப்பார்களா என்பது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கை வெளியிடப்பட்டதன் பின்பாக தெரிய வரும். அதற்கு முன்பாகவே அனைத்து நடவடிக்கைகளும், அதாவது வளாகத்தை சுத்தப்படுத்துதல், மாணவர்களுக்கான நலத்திட்ட பொருட்கள் இருப்பதை உறுதி செய்தல் ஆகிய நடவடிக்கைகளை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதனை ஆசிரியர்கள் மேற்கொள்வார்கள். அதே வழியில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய நாட்கள் என்பது ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம் முதல் மாணவர்களுக்கு அவர்கள் நலத்திட்ட உதவிகள், அதாவது சீருடை, புத்தகங்கள், புத்தகப்பை, காலனி ஆகியவற்றை வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.